அதாவது அல்லாஹ் பள்ளிவாசலில் இப்படி ஒரு துவா எழுதி போட்டிருக்கிறாங்களாம். சவுதியில் உள்ள இப்போ தமிழ்நாட்டிலையும் சவுதியில் உள்ள பள்ளிவாசலையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். தொழுகைக்கு பிறகு இந்த துவா ஓதணும். எந்த துவான்னு கேட்டால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியான் ஒரு ரிசுகன் தையிபன் அமலன் முத்தகப்பலன் அப்படின்ற ஒரு துவாவை தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும் என்று பள்ளிவாசலில் எழுதி போட்டிருக்கிறார்கள். இது சரியா அப்படின்னு கேட்குறார். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும், இந்த துவாயை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, இப்னு மாஜாவில் வருகிறது, சுனனுல் குப்ராவில் வருகிறது, பைஹைக்குடைய நூலில் வருகிறது, கபீர் தபரானியுடைய கபீருங்கிற நூலில் வருகிறது, முஸ்னத் அபு யாலாவில், இத்தனை நூல்கள்லையும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த துவா இருக்கிறது. அது எப்படி வருதுன்னு கேட்டால், அதில் அறிவிக்கிறது உம்மு சலமாட்டிருந்து அறிவிக்கிறாங்க. உம்மு சலமா தான் இந்த துவாவை அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு பின்னாடி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் அமலன் முத்தகப்பலன் ஒரு ரிஸ்கன் தையிபன் என்ற துவாவை ரசூல்லா ஓதுவார்கள் என்று உம்மு சலமா அறிவிக்கிறதாக அந்த ஹதீஸுகள் அந்த ஹதீஸில் இருக்கிறது. உம்மு சலமாட்டேருந்து அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால், உம்மு சலமாவுடைய அடிமைகளில் ஒருவர்னு வருது. அவர் யார்? அவர் உம்மு சலமாவுக்கு எத்தனை அடிமை இருந்தாங்க? அந்த அடிமையில் ஒருவர்னு அவர் யார்? அவருடைய நம்பகத்தன்மை என்ன? அவருடைய ஒரு வறுமை இல்லை. உம்மு சலமாவிடமிருந்து அறிவித்தவர் உம்மு சலமாவின் அடிமைகளில் ஒருவர் அப்படின்றது தான் அதில் வருகிறது. அதனால் இந்த ஹதீஸ் அவர் யார் என்று தெரியாத காரணத்தினால் அது நிற்காது. இதே கருத்து முசன்னஃப் அப்துர் ரஸாக்கில் வரும் பொழுது சின்ன மாற்றத்தோடு வருகிறது. என்னென்னு கேட்டால், உம்மு சலமாவிடமிருந்து ஒரு மனிதர் கேட்டு அறிவித்தார்னு அன்ரஜுலின்னு வருது. மனுஷன்தான் அறிவிக்க முடியும், மாட அறிவிக்கேன். அன்ரஜுலின் சமி உம்மு சலமா, உம்மு சலமாவிட்ட கேட்ட ஒரு மனிதர் அறிவித்தார்னு அதில் வருகிறது. மனுஷன்னா யார்? பொய்யராக இருக்கலாம்ல. அதனால் அந்த அந்த ஒரு ஹதீஸும் பலவீனமாக இருக்கிறது. அப்போ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன்கிற அந்த ஒரு கருத்துப்பட உள்ள ஹதீஸ் எழுதி போட்டிருந்தாலும், இந்த பலவீனமான சில அல்பானி போன்றவர்கள் அந்த சரின்னு வர சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உம்மு சலமாவட்டு அறிவிக்கிற ஆள் யாருன்னா, உம்மு சலமாவுடைய அடிமையில் ஒருவர்னு வந்திருக்கும்போது அது எப்படி சரியாக்க முடியும்? யாருன்னு தெரியலையே. உம்மு சலமாவின் அடிமையில் ஒருவர்னு வந்துச்சுன்னா ஒரு பேர், விவரம், டீட்டெயில், நாணயம், நம்பகத்தன்மை எல்லாமே தெரிஞ்சால் தானே ஹதீஸ் சரியானது ஆக முடியும். சில அறிஞர்கள் அதை கவனிக்காமல் அதை சரியான ஹதீஸ்ன்னு போட்டதுனால அவங்க எழுதியிருக்கிறாங்க. உண்மையில் இதை ஓதணுன்றது கிடையாது. இது சரியான ஒரு இது கிடையாது.